viewers. Hello viewers. Welcome to Minute Mystery. Welcome to Minute Mystery. இந்த உலகத்துல சர்வைவல் அப்படின்றது பயங்கர சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். இது வரைக்கும் நீங்க தண்ணில சர்வைவ் ஆன ஸ்டோரிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, காட்டுல சர்வைவ் ஆன ஸ்டோரிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா வானத்துல சர்வைவ் ஆன ஸ்டோரியை யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன? அது எப்பறம் வானத்துல போய் ஒருத்தர் சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அப்படியும் ஒருத்தர் நடு வானத்துல அதுவும் கருமேகங்கள் சூழ்ந்த புயலுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு அதுல சர்வைவ் ஆகி வாழவும் செஞ்சிருக்காரு. அதை பத்தி தான் இன்னைக்கு ஒரு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது ஜூலை 26, 1959. அமெரிக்க மெரைனை சேர்ந்த லெப்டினன்ட் கர்னல் வில்லியம் ஹென்ரி ரான்கின் ரவர் தன்னுடைய பிளேனான சூப்பர் சோனிக்கை எடுத்துக்கிட்டு நார்த் கரோலினா கடற்கரையில டெஸ்ட் டிரைவ்காக கிளம்புறாரு. இந்த பிளேனை பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா இது ஒரு சிங்கிள் இன்ஜின் பிளேன். அது மட்டும் இல்லாம இது ஹை ஆல்டிடியூட் அண்ட் சூப்பர் சோனிக் பிளேன். அதாவது ரொம்ப உயரத்திலையும் ரொம்ப ஃபாஸ்டா போகக்கூடிய ஒரு பிளேன். அண்ட் கூடுதலா இது பயங்கர அட்ராக்டிவான பிளேனும் கூட. இந்த டெஸ்ட் டிரைவ்க்கு இவர் மட்டும் தான் போறாரான்னு கேட்டா அதுதான் கிடையாது. இவர் கூட இன்னொருத்தரும் இன்னொரு பிளேன் எடுத்துட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. இப்ப இந்த ரெண்டு பிளேட் 47,000 அடி உயரத்தை அடையுது. 47,000 அடி உயரம்னா நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க எவ்வளவு ஹைட் அப்படின்னு. சோ இந்த பிளேட்டுக்கு கீழே தான் எல்லா மேகங்களும் இருக்கு இல்லையா? அதுலயும் முக்கியமா இவங்க பறந்துட்டு இருக்கிற இந்த ஒரு சமயத்துல பயங்கரமான ஒரு புயல் இவங்களுக்கு கீழே உருவாயிட்டு இருக்கு. ஆனா இது அவங்க அந்த அளவுக்கு பெருசா கண்டுக்கிறவே இல்ல. ஏன்னா இது ஹை ஆல்டிடியூட் பிளேன் இல்லையா? சோ இந்த ஒரு புயல் இந்த பிளேட் அந்த அளவுக்கு பெருசா தாக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்துல இவங்க ஜாலியா அந்த மேகத்துக்கு டாட்டா காமிச்சிட்டு பறந்து போயிட்டு இருக்காங்க. இவங்களோட இந்த பயணமும் பயங்கர சுமூகமா இருக்கு அன்டில் கடைசி ஒரு நிமிடம் வரைக்கும். அதாவது இன்னும் உங்களோட டெஸ்டினேஷனான சவுத் கரோலினால இருக்கிற பி ஃபோர்ட்டை அடிக்கிறதுக்கு வெறும் 9 மைல இருக்கிற அந்த ஒரு சமயத்துல தான் சம்திங் ஹேப்பன் ஆக ஆரம்பிக்குது. அதாவது ரெண்டு பிளைட்டுக்கு இடையிலையும் ஒரு வார்னிங் சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. இந்த சவுண்டை கேட்ட உடனே ரெண்டு பேரும் மாறி மாறி ஒவ்வொருத்தருடைய பிளைனை பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்பதான் தெரியுது இந்த சவுண்ட் ராங்கினோட பிளைட்ல இருந்து வருதுன்னு. அதுவும் இது சாதாரண வார்னிங் கிடையாது, என்ஜின் ஃபெயிலியருக்கான ஒரு வார்னிங். இந்த ஒரு வார்னிங்க ராங்கினால சாதாரணமா எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது பேசஞ்சர்ஸ் பிளைன் கிடையாது. அதாவது ஒரு இன்ஜின் போச்சுன்னா மற்ற 3 இன்ஜினை வச்சு சமாளிக்கிறதுக்கு. ஏன்னா இதுல இருக்கதே ஒரே ஒரு இன்ஜின் தானே. அந்த இன்ஜினும் போச்சுன்னா இவரும் கீழே போக வேண்டியதுதான். அதுக்காக பக்கத்துல போற நோலன் இவருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டா அதுவும் முடியாது. ஏன்னா இவங்க பறந்துட்டு இருக்கிறது வானத்துல, அதுவும் 47,000 அடி உயரத்துல. சோ அவர் இவருக்கு ஹெல்ப் பண்ண போய் அவருக்கு ஏதாவது சின்ன ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுனாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து கீழே விழுக வேண்டியதுதான். சோ வேற வழியே இல்லாம நோலன் இவரை விட்டுட்டு டெஸ்டினேஷனை நோக்கி போறாரு. சோ இப்ப ராங்கின் யாருமே இல்லாத அந்த வானத்துல தனியா ஓடாத விமானத்துல தத்தளிச்சிட்டு இருக்காரு. இந்த உயரத்துல தத்தளிச்சிட்டு இருக்கிற ராங்கினுக்கு இப்ப இருக்கிறது ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்னு நோஸ் டைவ் பண்றது, அதாவது பிளைட் செங்குத்தா கீழே இருக்கிறது, இல்லாட்டினா பிளைட்ல இருந்து எஜெக்ட் ஆகி தான் வெளியே வர்றது. இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. கொஞ்ச நேரம் அவர் பிளைட்டுக்குள்ள உட்கார்ந்திருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அது நோஸ் டைவ் தான் அடிக்கும். ஆனா இவ்வளவு உயரத்துல இருந்து நோஸ் டைவ் அடிக்கிறது அவ்வளவு சேஃபான விஷயம் கிடையாது, பயங்கர டேஞ்சரான ஒரு விஷயம் தான். சோ இப்போ இவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். அதாவது இவருக்கு மேல இருக்கிற கண்ணாடி இருக்கு பாத்தீங்களா, அதை எஜெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து வெளியே குதிக்கிறது தான். ஆனா இதுலயும் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இவ்வளவு உயரத்துல இருந்து அவர் வெளியே எஜெக்ட் ஆகி குதிக்கணும் அப்படின்னா அவர்கிட்ட கண்டிப்பா பிரஷர் சூட் இருக்கணும். அந்த ஒரு பிரஷர் சூட் இவர்கிட்ட இல்ல. அது மட்டும் கிடையாது, இந்த உயரத்துல இருந்து கீழே இறங்குறப்ப ஆக்சிஜன் அளவுக்கு அதிகமா தேவைப்படும் இல்லையா? அந்த ஒரு ஆக்சிஜன் கூட இவர்கிட்ட கம்மியா தான் இருக்கு. சோ இந்த ஒரு டெசிஷனும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான டெசிஷன் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனா இவருக்கு வேற வழியே கிடையாது. இந்த ஒரு டெசிஷன் எடுத்து தான் ஆனும். அதையும் இவர் பண்றாரு. இந்த டெசிஷன் எடுத்த சில நிமிடங்கள்லயே அந்த பிளைட்ல இருந்து வெளியவும் வர்றாரு. அவர் வெளியே வந்த சில வினாடிகள்லயே அவர் வந்த அந்த விமானம் மேகங்களுக்கு இடையில காணாமல் போகுது. சோ 47,000 அடி உயரத்துல இருந்து ராங்கின் இப்ப ஃப்ரீ ஃபால் ஆயிட்டு இருக்காரு. இத சொல்றப்ப இல்லாட்டி கேட்கறப்ப சாதாரணமான விஷயமா தெரியலாம். ஆனா இவ்வளவு அடி உயரத்துல இருந்து குதிக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா ப்ரொஃபஷனலான ஸ்கை டைவர்ஸே 3,500 அடியில இருந்து 10,000 அடி உயரத்துல இருந்து தான் குதிச்சிருக்காங்க. அதுவும் பக்காவான சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு தான் குதிச்சிருக்காங்க. இதையும் தாண்டி போனா பயங்கரமான எக்ஸ்பர்ட்ஸ் கூட 15,000 அடி உயரத்துல இருந்து தான் குதிச்சிருக்காங்க. ஆனா ராங்கின் இவங்களை விட 3 மடங்கு அளவுக்கு அதிகமான உயரத்துல இருந்து இப்ப ஃப்ரீ ஃபால் ஆயிட்டு இருக்காரு. நாம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் இவர்கிட்ட பிரஷர் சூட் இல்ல இல்லையா? சோ இவ்வளவு பெரிய உயரத்துல இருந்து இவர் குதிச்சா கண்டிப்பா பாடி டீகம்ப்ரஷன் உருவாகும். அதுதான் இவருக்கும் நடக்குது. அதாவது இவருடைய வயிறு 2 மடங்கு ஒப்பி போன மாதிரி பெருசாக ஆரம்பிக்குது. இவருடைய மூக்கு காது எல்லாமே வெடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இவருக்கு கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. கூடவே கண்ணு காது மூக்கு வாயின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்ல இருந்துமே ரத்தமும் சொட்ட ஆரம்பிக்குது. இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் அவரை தாக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது.
முடியாது அப்படின்னு தான் சொல்லியானோம். ஏன்னா இவ்வளவு பெரிய ஹைட்ல டெம்பரேச்சரும் ரொம்ப லோவா தானே இருக்கும். எஸ், அந்த ஒரு இடத்துல -65°C டெம்பரேச்சர் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இவர் லெஃப்ட் ஹேண்ட்ல போட்டிருந்த க்ளோஸும் காற்றுல பறந்து போயிருது. சோ அந்த ஒரு குளிர்ல கையும் விரைக்க ஆரம்பிக்குது, கையோட சேர்ந்து தன்னுடைய உடம்பும் விரைக்க ஆரம்பிக்குது. அந்த ஒரு சமயத்துல இவருக்கு இருந்ததெல்லாம் ஒரே ஒரு தாட்டு தான், நம்மளால கண்டிப்பா உயிரோட போயெல்லாம் தரையிறங்க முடியாது, இந்த இடத்துலயே இறந்து போயிருவோன்றது மட்டும்தான். என்னதான் இவரை சுத்தி பல சிக்கல்கள் இருந்தாலும் இவர்கிட்ட இருக்க ஒரே ஒரு நல்ல விஷயம்னா அது இவர்கிட்ட இருக்க பேராசூட் மட்டும்தான். ஆனா அதுலயே ஒரு சிக்கல் இருக்கு, அதை இவரால இப்போ ஓபன் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பேராசூட் 10,000 அடி உயரத்துல ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகிற மாதிரி தான் டிசைனே பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் மேல இப்ப புதுசா அண்ட் பெருசா ஒரு சிக்கலும் உருவாக ஆரம்பிக்குது. அதுதான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒன்ன பார்த்தலாம் நாங்க பயப்பட மாட்டோம் அப்படின்னு ஜாலியா டாட்டா கட்டிட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த புயல் இவர் உழுகிற இடத்துல தான் மையம் கொள்ள ஆரம்பிக்குது. அதுக்குள்ளதான் தலைவர் உழுகவும் ஆரம்பிக்கிறாரு. கருமேகங்களை வெளியிருந்து பார்த்தாலே எவ்வளவு கருப்பா இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். அப்படிப்பட்ட அந்த ஒரு கருமேகத்துக்குள்ள இவர் உழுகிறாரு அப்படின்னா இவரோட ஐசைட் எப்படி இருக்குன்றத நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டா ஒரு 5 நிமிடம் இவருடைய கண்கள் பிளாக் அவுட் ஆயிருது. அங்க என்ன நடக்குதுன்றதே அவருக்கு சுத்தமா தெரியல. ஆனா அப்பக்கு எப்ப மட்டும் வெள்ளை கலர்ல ஏதோ பயங்கரமான வெளிச்சம் வந்துட்டு போகுது. அதுதான் மின்னல். அது கூட சேர்த்து பயங்கரமான சத்தத்துல சில சவுண்டும் கேக்குது. அதுதான் இவர் சுற்றி பயங்கரமா வீசிட்டு இருக்கிற காற்று சுழலோட மிகப்பெரிய சத்தம். இவர் சுற்றி நடந்துட்டு இருக்கிற இந்த ஒரு அன்யூசுவலான என்விரான்மெண்ட் 10,000 அடி உயரத்துல திறக்க வேண்டிய இவருடைய பாராசூட்டை இப்பயே ஓபன் பண்ணி விட்டுருது. பரவாயில்லடா, இப்பயே ஓபன் ஆயிட்டா இவர் சேஃபா கீழே இறங்கிடுவாரடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். ஆனா இங்கதான் ஒரு பெரிய சிக்கலே இருக்கு. ஏன்னா இவர் மாட்டிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய புயல் இல்லையா. சோ அதுக்குள்ள இருக்கிற காற்று இவருடைய பாராசூட்டை மேலையும் கீழையும் தள்ளிட்டு இருக்கு. அதோட சேர்ந்து இவரும் மேலையும் கீழையும் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு விளையாட்டு இப்படியே முடிஞ்சா பிரச்சனை கிடையாது. ஆனா இவருக்கு பக்கத்துல இருக்கிற, அதாவது இந்த புயலோட மைய பகுதியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சுழல்ல இவர் மாட்டிக்கிட்டார் அப்படின்னா இந்த புயலோட உச்சியான 70,000 அடி உயரத்துக்கு, அதாவது இவர் ஆல்ரெடி ஃபால் ஆனார் பாத்தீங்கன்னா 47,000 அடி உயரத்துல இருந்து, அதுக்கும் மேல டபுள் டைம்ஸ் அளவுக்கு அதிகமான ஹைட்டுக்கு இவர் போக வேண்டிய சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். சப்போஸ் இப்படி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு அப்படின்னா இவர் பிழைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லியானோ. அந்த ஒரு பேனிக்கான மொமெண்ட் தனக்கு நடந்துடக்கூடாதுன்னு தான் அவர் பயந்துகிட்டே நடுங்கிட்டு இருக்காரு. இந்த நடுக்கத்தோடயே மேலையும் கீழே இவர் போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால இவருக்கு சி சிக்னஸ் உருவாக ஆரம்பிக்குது. அதாவது தலை சுற்று, வாந்தி, மயக்கம் இந்த மாதிரியான ஃபீலிங்ஸும் உருவாக ஆரம்பிக்குது. என்னதான் இந்த சி சிக்னஸ் இவருக்கு உடல் ரீதியா பாதிப்பை ஏற்படுத்தினாலும் இவருடைய மைண்ட் ஃபுல்லாமே பாராசூட் மேலதான் இருக்கு. ஏன்னா இவர் மாட்டிட்டு இருக்கிறது புயல் இல்லையா, இந்த புயலுக்குள்ள இருக்க மின்னல் மற்றும் காற்றே இவருடைய பாராசூட் கிழிச்சிடக்கூடாது அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இவருடைய மைண்ட் ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. ஆனா இவர் நினைச்சிட்டு இருந்த அந்த சமயத்திலேயே ஒரு சத்தம் கேக்குது. ரேங்கின் நிமிர்ந்து பாக்குறாரு. பார்த்தா இவர் நடக்க கூடாதுன்னு நினைச்ச அந்த ஒரு நிகழ்வும் நடக்குது. அதாவது பாராசூட் கிழிஞ்சிருது. என்னதான் பாராசூட் கிழிஞ்சாலும் இது ஒரு பகுதி தான், இன்னொரு பகுதி நல்லா தான் இருக்கு. சோ இதை வச்சாவது நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கையில தான் இப்ப ரேங்கின் இந்த புயலுக்குள்ள தத்தளிச்சிட்டு இருக்காரு. என்னதான் இவர்கிட்ட சின்ன சின்ன நம்பிக்கைகள் இருந்தாலும் இவர் மாட்டிட்டு இருக்கிறது புயல் இல்லையா. சோ இது இவரை வாட்டி வதைக்காம விடுமா என்ன? அதுக்குள்ள பெஞ்சிட்டு இருக்கிற மழையும் பாத்தீங்கன்னா இவரை பயங்கரமா வாட்டி வதைக்குது. ஏன்னா இவர் ஆல்ரெடி ஃபால் ஆயிட்டு இருக்காரு. அப்படி ஃபால் ஆயிட்டு இருக்கப்ப மழையும் பெஞ்சிச்சுன்னா இவர் மூச்சை இழுக்கிறப்ப அந்த மழை தண்ணி மூக்குக்குள்ள போறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் இல்லையா. அப்படி போறதுனாலயே இவருக்கு மூச்சு திணறலும் ஏற்பட ஆரம்பிக்குது. ரேங்கினும் இது இப்போ முடிஞ்சிடும் அப்போ முடிஞ்சிடும் சொல்லிட்டு தன்னால முடிஞ்ச அளவுக்கு தாக்கு பிடிச்சு வெயிட் பண்ணி பாக்குறாரு. ஆனா இந்த புயல் இவரை தாண்டி போற மாதிரியே தெரியல. இப்படியே டைம் ஓடுது. 5 நிமிடம் 10 நிமிடம் சொல்லிட்டு சரியா 40 நிமிடமும் ஆகுது. அந்த சமயத்துல தான் சம்திங் மிராக்கிள் மாதிரி அவர் புயல்ல இருந்து வெளியவும் வர்றாரு. வெளியே வந்த உடனே அப்பாடா புயல்ல இருந்து வெளியே வந்துட்டோம், இனிமேல் நம்ம ஏதாச்சும் ஒரு நல்ல பிளேஸா பார்த்து அதுல ஃபால் ஆகி எப்படியே தப்பிச்சு ஓடணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த சமயத்திலயும் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இவரை நோக்கி வர ஆரம்பிக்குது. அதுதான் மிகப்பெரிய காற்று. அந்த காற்று இவர் பார்த்து வைத்திருந்த பிளேஸான வெட்ட வெளியில இருந்து இவரை பல மைல் தூரம் தள்ளி கொண்டு போகுது. தள்ளி கொண்டு போறதோட மட்டும் இல்லாம இவரை ஒரு அடர்ந்த காட்டு பகுதியிலையும் கொண்டு போய் சேர்க்குது. அந்த காட்டுக்குள்ள மரங்களும் மிக நெருக்கமா இருக்கு, கிளைகளும் பயங்கர ஷார்ப்பா இருக்கு. இவருக்கும் வேற வழியே இல்ல. ஏன்னா கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் காடு மட்டும் தான் தெரியுது. சோ கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு கண்ணை மூடிட்டு அந்த காட்டுக்குள்ள குதிக்கவும் செய்யறாரு. குதித்த சில நிமிடங்கள்ல கண்ணை திறந்து பாக்குறாரு. பார்த்தா இவர் தரையில படுத்து கிடக்காரு. தட் மீன்ஸ் இவருடைய உயிருக்கு எதுவும் ஆபத்து ஏற்படல. கைகாலில் மட்டும்தான் சின்ன காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அது எப்படி இவ்வளவு வளர்த்தியான காட்டுக்குள்ள அதுவும் சார்பா இருக்கிற கலைகளுக்கு நடுவில் இவர் விழுந்திருக்காரு. மண்டையில லைட் அடிபட்டாலே இவர் இறந்துருப்பாரான்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதுலயே ஒரு நல்ல விஷயம், அதாவது அவருக்கு அதிர்ஷ்டம் இருந்திருக்கு. ஏன்னா அந்த விமானத்துல இருந்து
குதிக்கிறப்ப ஹெல்மெட்டோட தானே குதிச்சாரு. அந்த ஒரு ஹெல்மெட் கடைசி வரைக்கும் இவரோட மண்டையில இருந்து கலரவே இல்ல. அதனாலதான் சேஃபா கீழே இறங்கி இருக்காரு. நீங்களே வச்சுக்கோங்க, 70,000 அடி உயரத்துல இருந்து கீழே விடுகிறப்பயே ஹெல்மெட் அவரோட உயிரை பாதுகாக்குதுன்னா நம்மளுக்கு அது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுன்றத நீங்களே வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி வாங்க இப்ப ஸ்டோரிக்குள்ள போலாம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்குன்றத நான் சொல்லிதான் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. வழக்கம் போல பியர் கிரில்ஸோட ஃபார்முலால பக்கத்துல ஏதாச்சும் ரோடு தெரியுதான்றத இவர் கண்டுபிடிக்கணும். அதுக்காக தேடவும் ஆரம்பிக்கிறாரு. தேடி கடைசியில ஒரு ரோடையும் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்ச உடனே பயங்கரமான சிரிப்பு வருது. ஆனா அடுத்த செகண்ட் அது காணாமையும் போயிருது. ஏன்னா அந்த ரோடு பயங்கர எம்டியா இருக்கு, வெறிச்சோடி கிடக்கு. எப்பயாச்சும் ஒரு தடவை தான் காரு பைக்குன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வருது. அப்படி வர்ற காரை இவர் மறைச்சாலும் எவனும் நிப்பாட்ட கூட மாட்டேன்றானுங்க. ஏன்னா இவரோட அப்பியரன்ஸ் அந்த மாதிரி இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் பயங்கர வினோதமா பைலட் சூட்டை போட்டுட்டு ஹெல்மெட்டை போட்டுட்டு அவரோட பாடியில ஃபுல்லா பயங்கரமா ரத்தம் வழிஞ்சுக்கிட்டு பயங்கர ஆக்வர்டான ஒரு கோலத்துல நின்றுகிட்டு லிப்ட் கேட்டா லிப்ட் கொடுக்கறவனுக்கு எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு ஜாம்பி வந்துதான் லிப்ட் கேட்குன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா? அதனாலதான் யாருமே லிப்ட் கொடுக்காம கடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த ஒரு சமயத்திலயும் ஒரு மனுஷன் இவருக்கு லிப்ட் கொடுக்கறாரு. லிப்ட் கொடுத்து இவரை ஏத்திட்டும் போறாரு. அந்த சமயத்துல லிப்ட் கொடுத்த மனுஷன்ட்ட இவர் சொன்ன ஒரே விஷயம், என்ன நியர்பைல இருக்க பே போன் பிளேஸ்ல இறக்கி விட்டுருங்க அப்படின்றதுதான். அவரும் அங்க இறக்கி விடுறாரு. அங்க இறங்கினதுக்கு அப்புறம் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி சேஃப் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து சில வாரங்கள் கழித்து பழைய ரேங்கினா வெளியவும் வராரு. வர்றதோட மட்டும் இல்லாம தன்னுடைய இந்த அரிய அனுபவங்களை த மேன் ஹூ ரோட் த தண்டர் அப்படின்ற புக்காவும் எழுதி வெளியிடுறாரு. ஓகே गाइस, இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோல இருந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான். அதாவது நம்ம எவ்வளவு டேஞ்சரான சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டாலும் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அந்த ஒரு சமயத்திலயும் என்னால இந்த ஒரு ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வர முடியும், என்னால பழைய வாழ்க்கையை வாழ முடியும்ன்ற நம்பிக்கை வைத்தால் நம்மளால அந்த ஒரு டெஸ்டினேஷன் அடைய முடியும்ன்றதை தான் இந்த ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி நம்மளுக்கு உணர்த்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் இன்னும் நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம மினிட் மியூசிக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே गाइस, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாமா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. until then டாடா, bye bye, see you. see you.